என்ன விற்கிறீங்க? வத்தி ஐயா. எவ்வளோ வத்தி? 55 ரூபாய்யா. ஓரமா இப்படி ஓரமாங்க. ஒரு பார்த்து என்னாச்சு? சொல்லுங்க. எவ்வளோ? ஒரு வத்தி ஒன்று கொடுங்க. ஐயா வைக்கலாமா? வைங்க கொடுங்கம்மா. யாரும் எடுக்க மாட்டாங்க. எதுங்க எத்தனை ரூபாய் வேணும் பாருங்க. எது நல்ல வத்தியோ அதை பார்த்து கொடுங்க. பாருங்க எது பாருங்க. நன்றி இருக்கு. வேற எப்படியா கண் பார்வை போச்சு? பிறந்த பரவாயில்லைங்க. அப்படியா? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? முத்துக்காப்பு. எங்க? முத்துக்காப்பு. முட்டுக்காப்புலியா? முத்துக்காப்பு. அப்படியா? தெரியாது, நம்ம இந்த ஊர் கிடையாது, சென்னை. நான் அப்படியா? சரி, நான் இது எடுத்துக்கிறேன். 3 மாதம் இருக்குது. உங்கள் பேர் ஐயா? சக்கரவர்த்தி. சரி ஓகே. சரி, இது ஒன்று தான் வாங்கிக்கிறேன் நான். எங்கள் ஊரில் இருக்கீங்க, அதை கேட்டேன். புரியலையா? எங்கள் ஊரில் நாமக்கல்ல இருக்கீங்களா, அதை கேட்டேன். இதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். இது ஃபுல்லாக இந்த வியாபாரம் தான் பண்ணுறீங்களா? இது சில பேர் காசு தர மாட்டாங்க, சில பேர் பத்தி வாங்க மாட்டாங்க. வசூல் பண்ணிக்குவேன். சரி. இப்போ கண் பார்வை எல்லாமே இதெல்லாம் விற்கிறீங்களே, மக்கள் வாங்கிக்கிறாங்களா? எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வியாபாரம் நல்லா ஆகுதா? ஏதாவது ஒரு நாளைக்கு அவங்க தெரிஞ்சு எங்கள் ஏரியா தான். ஆனால் இருந்தாலும் சில பேர் எங்களை பார்த்து வாங்க மாட்டாங்க. ஏன் உங்களை பார்த்தா ஏன் வாங்க மாட்டாங்க? அதெல்லாம் நாங்கள் போகணும் போ அப்படின்ற பத்தி விடும்போது இதை சொல்கிறாங்க. வத்தி கொடுக்கும்போது போன்றாங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அது சொல்லும் போது? கஷ்டப்படுங்க. சரி, முன்னாடி தான் உங்கள் ஊருக்கு வந்தாங்க. இப்போ முன்னாடி தான் வந்தீங்களா? முன்னாடி நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்தாங்க. என்னங்க 100 ரூபா இருக்குது இதில். உங்களுக்கு என் மூலியமாக தான் உதவி ஏதாவது தேவைப்படுதா? ஆமாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லாம் கொஞ்சம் பத்தி வாங்கி போட்டு விற்கலாம்ங்க. வத்தி வாங்க எவ்வளோ ஆகும்? 900 வாங்க. 900 ஆகுமா? சரி, வத்தியை தவிர்த்து வேறு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இல்லை, வேறு எதுவும் தேவைப்படுது. பத்தி தான். வத்தி இங்கே எங்கே விற்கிது? இங்கே அங்கே எங்கள் ஊரில் நான் எங்கள் சொந்த நாமக்கல். இதே ஊரில் நாமக்கல் தான். நாமக்கல்ல இருக்கேன். இந்த ஊரில் இங்கே அனந்தபுரம் ஓடுது. இங்கே இந்த ஈரோடோட பயங்கர ஈரோட ரோடு. சரி, இல்லை உங்களுக்கு சரி, இங்கே எங்கன்னா விற்கிதா? இங்கே லோக்கலில் எங்கேயாவது? இங்கே இல்லை. அங்கே நாமக்கல் தான் பெரிய டவுன் தான். அங்கே தான் எடுக்கணும். இங்கே டவுன் தான். நாமக்கல் தான் எடுக்க முடியும். நாமக்கல் கடை வீதியில் தான் எடுக்க முடியும். வேறு ஏதாவது தேவைப்படுதா ஊற்ற வத்தி தவிர? இல்லை, ஊற்ற. உங்கள் வீட்டில் பசங்களாம் ஒய்ஃபாக இருக்காங்களா? எனக்கு என்ன கல்யாணம் அக்கௌண்ட் பசங்க இருக்கானுங்க. யாரும் என்ன பண்ணுறது? அக்கௌண்ட் பசங்க தான் நல்லா இருக்கானுங்க. நம்மளால கண்டுக்க மாட்டானுங்க. நீங்களே தான் இது பண்ணிப்பீங்க? ஆமாம், நான் வீட்டில் அம்மா அப்பா. எவ்வளோ தேவைப்படுது ஊதுவத்தி வாங்குறதுக்கு? 900 தேவைப்படுப்பா. 900 வந்தால் அதில் நீங்கள் எவ்வளோ லாபம் வரும்? எனக்கு 1500 கிடைக்கும். 900 கொடுத்தா 1500, அதாவது 900 விற்றா 1500 கிடைக்கும். ஆமாம். சரி, ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, என்னால் முடிஞ்ச காசு கொஞ்சம் இருக்குது இதில். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் பொருள் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் நிற்க முடியாதா உங்களால்? நிற்க முடியாது. கைகளெல்லாம் டெய்லி ஆகினால அப்படியே கைகள் நடக்குதுப்பா. சரி, ஓகே. சந்தோஷங்க. சரி, ஓகே. இதை உங்களால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஓகே. நல்லா இருக்கணும் நண்டு. சரி, ஓகேண்ணா. நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். சரி, ஓகேண்ணா. வேறு ஏதாவது இங்கே இந்த போன அவசரம் ஆகும். இங்கே போனால் வியாபாரம் ஆகுது. எல்லாம் அவசரம் தான். சரி, ஓகே. தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களா? இப்போ தண்ணி கொடுத்து இப்போ டீ கொடுத்து. ஏன் இருமீனே இருக்கீங்க? அதே டெய்லி இது பண்ணால் ஒரு நாளைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்ணுறோம்ல. சரி, ஓகே. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏதோ தம்பியான முடிஞ்சது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நன்றிப்பா. அதை வச்சு நீங்கள் பார்த்து வியாபாரம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுங்க. சரிங்களா? சரி, நான் பார்த்து போயிட்டு வாங்க. ஆனால் சங்கர் ரோடு, ஈரோட ஓடு, யாரோட இந்த பக்கம் யாரோட. சரி, ஓகேண்ணா. ஓகே. ஓடு. சரி, அதை வந்து பார்த்து பத்திரமா காசை யூஸ் பண்ணி உங்களுக்கு அது லாபம் வர்ற மாதிரி பொருள் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் கண் பார்வை இல்லாமல் இந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ண எவ்வளோ பெரிய விஷயம். கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கண் பார்வை இல்லாமல் வேறு போயிட்டு இருக்காங்க தப்பான வழியில். ஆனால் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக வேலை செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம். பத்தி அப்படி இருக்குது. வந்ததுக்கு 3 பேர்த்து 4 பேர்த்து ஓடுது. 4 தான் ஓடுச்சா? பத்தி அப்படி இருக்குது. சரி, ஓகே. நான் விற்றுப்படுவேன். நான் எங்கள் நாமக்கல்ல திருச்சி ஓட்ட விற்றுருப்பேன். சரி, ஓகே. இந்த மாதிரி தன்னம்பிக்கையாக நீங்கள் சொன்னாலே போதும். சரி, நான் பார்த்து போயிட்டு வாங்க. சரி, ஓகே. பார்த்து போங்க. இது போகலாம்ப்பா. அது வாங்க. சென்னை எந்த ஏரியாமா? நான் சென்னைங்க ராயபுரம். ராயபுரம். நான் அங்கே இது பொண்ணு இது இருக்குல்ல. ஆமாம். பாரிஸ். ஆமாம். பாரிஸ் பூக்கடைலாம் வந்து வசூல். ஓ, சரக்கு எடுக்க பொருள் எடுக்க வருவீங்களா? இல்லை, அங்கெல்லாம் ஓடுது. அது மாதிரி வசூல் தான். பஸ். சரி, ஓகே. சரிண்ணா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. புரியண்ணா? இப்படி வாங்க, வருமாங்க. சரிண்ணா, பார்த்து போங்க. சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷமா. சரி, ஓகே. சரி, பார்த்து போங்க. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரி, நான் எதாவது சாப்பிட்றீங்களா? அப்படியா?
சரி ஏதாவது தம்பியெல்லாம் முடிஞ்ச கொடுத்துரு, நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள். இப்போ வேணுமா வேணும் 10 ரூபா ஒன்று கேட்டேன். அது 10 ரூபா நாமக்கல் போய் அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே சரி போய் 10 ரூபா. சரி அதான் தம்பியெல்லாம் முடிஞ்ச கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள். அங்கே போகிறப்பா போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, வியாபாரம் பண்ணது போதும். ஆமாம் இல்லை வசூல் மட்டும் அப்படி பண்ணிட்டு 10 ரூபா. வசூல் கொஞ்சம் மட்டேன் 4 ரூபா. சரி ஒரு 5 மணிக்கெல்லாம் பஸ் ஆகலாம். 5 சரி நீ வியாபாரம் பண்ணது போதும், நீங்கள் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வந்து வியாபாரம் பண்ணிக்கோங்க. ஆமாம் இங்கே தான் ஓடுது. நாங்கள் அங்கே நாமக்கல்லே ஓடும். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வந்து வியாபாரம் பண்ணிக்கோங்க. சரியாண்ணா? சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு வாரமாக இருக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கேன். அண்ணன் வீடா? ஆமாம் ஆமாம். சரி சரிண்ணா பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம் ஆமாம் அப்படியா? சரி சரி ப்ரோ. நீங்கள் இங்கே தானே? சரி சரி ஓகே. சரி சென்னை தான், அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் நேற்று போனது ப்ரோ. ஆமாம் போட்டிருந்தீங்க. சரி பார்த்தேன். சரி ப்ரோ. இதான் சாப்பிட்றீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா ஓகே ப்ரோ. பார்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ரோ. சரி ப்ரோ பார்ப்போம்.